Hallelujah. Hallelujah. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். I greet you in the name of our Lord and Savior Jesus Christ this morning. இந்த காலவெளியில் உங்களுடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அருள் செய்த நேரத்திற்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். This morning it's a great privilege and honor for me to be in our midst this morning to share the word of God. தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 65 9 10. Turn me to Psalms chapter 65 verses 9 and 10. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய Glory to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to God. இந்த அருமையான வேத பகுதியிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற பொழுது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். In this word you can find out our word of God says like this: you visit the earth and water it, you greatly enrich it. யாருக்கு தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியத்தை நமக்கு செய்கிறார்? To whom God has been doing such kind of things. தொடர்ந்து அந்த கீழான பகுதியில் வாசிக்கின்ற பொழுது அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளக்கிறீர். In the lower part of the verse you can read it out. The river of God is full of water, you provide the grain, for so you have prepared it. எப்பொழுது இப்படிப்பட்டதான தேவ நதியினாலே ஒரு மனிதன் போஷிக்கப்பட முடியும் அல்லது நிரப்பப்பட முடியும்? How a person or a man can be fed by God? எப்படி நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நிலைவரப்பட்டிருந்தால் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனை தேவனுடைய நதியினால் திருப்தியாக்குகிறார். How the river of God will fulfill a man's life and what are the blessings will follow accordingly. நான்கு விதமான காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி எதிர்பார்க்கின்றார். The four types of different things God wants to do in our life, I want to share it. அது என்னன்னு சொல்லி சற்று கடந்து போகலாம். வாசிப்போம் 66ஆம் சங்கீதம் 17வது வசனம். In Psalm chapter 60 verse 17. முதலாவதாக தேவனாகிய கர்த்தருடைய தேவ நதியினால் ஒரு மனிதன் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் விரும்புகிறது அவன் தேவனை துதிக்கின்றவனாய் புகழப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். When a person wants to be filled with the river of God, when he wants to be filled with his power, first thing he has to do is has to cry to him with mouth. வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு காலம் முற்பிதாக்களின் காலங்களிலே எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை புகழ்ந்து பாடினார்களோ அங்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், மாத்திரமல்ல வெற்றியையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். You can find out in the Bible when there was when the forefathers where they worshiped the Lord, that they can see the presence of power of God manifested and performed many miracles in their life. வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், தானியேலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ராஜா அவனை பார்த்து சிங்ககபியில் இருக்கிற அவனை பார்த்து காலையில் இருட்டோடு கூட எழுந்திருந்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி அவனை கூப்பிடுகிறார். You can read it in the book of Daniel, in Daniel's life when he has been put into the den. The king Darius came to him to the den and asked, "How Daniel, the king of Most High, have he helped you to escape it?" தானியேல் இடைவிடாமல் ஆண்டவராகிய கர்த்தரை புகழ்ந்திருந்தபடினாலே அந்த ஆண்டவராகிய கர்த்தருக்குரிய மகிமை அவன் செலுத்தினபடினாலே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். God has protected from the lion, from all the lions when he has been thrown into the den, and because he has been worshipped God and he has truly lived for God. ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஆண்டவராகிய கர்த்தரை அவன் துதிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. If a man wants to inherit the blessings of God, he has to worship without ceasing and he has to be children of God. வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது எகிப்தியனையும் எகிப்தின் யுத்த வீரனையும் குதிரைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர்
சிவந்த சமுத்திரத்தை அழித்த பொழுது மீரியாம் என்கிற தீர்க்கதரிசியானவள் மோசேயுடைய சகோதரி ஆண்டவராகிய கர்த்தரை பாடி துதித்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். You can see during the later years, when during the period of Moses, when the Egypt people has crossed that entered into the Red Sea, that time that they all been drowned, and the prophecies Miriam has worshipped God and thanked God that what God has done for all the people of Israel. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டவர்களாய் சிறைச்சாலையிலே கட்டப்படுகின்ற பொழுது ஆண்டவராகிய கர்த்தரை பாடி புகழ்ந்திருந்தார்கள். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தருடைய சிறையிருப்பை கர்த்தர் When மாற்றினார். Paul and Silas has been put into the prison, in the night they have been worshipping and singing songs for the glory of God. Even though in the midst of the problem, they have been praising God. இந்த அருமையான காலவெளியில உங்களை மண்ணையும் பார்த்து ஆண்டவரை கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சிம்பிள் ஆன ஒரு காரியம். In this wonderful morning, God wants to brief you in a simple way. ஆண்டவராகிய கர்த்தரை பாடுபடியாக இன்றைக்கு நம்மை God wants everybody to sing for him this morning. எந்த மனுஷன் ஆண்டவராகிய கர்த்தரை துதிக்கும்படியாக அல்லது அவரை புகழும்படியாக முற்படுகிறானோ அவன் வாழ்க்கையில சமாதானம் என்கிற தேவநதி, சந்தோஷம் என்கிற தேவநதி, ஆசீர்வாதம் என்கிற தேவநதி, பலன் என்கிற தேவநதி, ஒத்தாசை என்கிற தேவநதியினாலே கர்த்தர் அவனை திருப்தியாக்குகிறார். The man who's ready to worship God, all the rivers of blessing, all the rivers of peace, all the rivers of happiness and everything will follow him. ஆண்டவராகிய கர்த்தரை பாடி துதித்தால் அல்லது அவரை புகழ்ந்தால் மாத்திரம் ஆண்டவராகிய கர்த்தர் தேவநதியால் நம்மை நிரப்புவாரா அல்லது ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்த்தால் இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு will God bless us when just we worship and sing for him? வாசிக்கலாம் 18ஆம் வசனம். Psalm chapter 66 verse 18. Hallelujah. Hallelujah. முதல்ல பாடி துதிக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். First God says you have to sing and worship him. இரண்டாவதான ஒரு உண்மையான காரியத்தை நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். God wants us a real thing in from us. ஒருவேளை நாம் ஆண்டவராகிய கர்த்தரை பாடிக்கொண்டிருக்கிறவர்களாகவே இருக்கலாம். When we sing and praise God and worship him, எப்பொழுதுமே துதித்துக் கொண்டே இருப்பார்கள். Often we are being praising and worship him. வேலை செய்கின்ற பொழுதும் உட்கார்கின்ற பொழுதும் எழுந்திருக்கின்ற பொழுதும் நடக்கின்ற பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். All the times when we lay down, when we stand, when we walk and when we go, every time we used to say worship him. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அருவருக்கிறதான சில காரியங்களை அவருடைய உள்ளத்திற்குள்ள வைத்திருப்பார்கள். And many of the times the unwanted things they have been kept in our heart that is happening. அந்தரங்க வாழ்க்கையில பாவம் in your life. இந்த அருமையான காலவெளியில ஆண்டவராய் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து ஆசீர்வதிக்கும்படியான இந்த வேளையில நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிராதபடிக்கு சுத்த இருதயத்தை இன்றைக்கு இந்த காலவெளியில உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். This morning, my dear brothers and sisters in Christ, God wants us our heart to be clean. If I regret iniquity in my heart, the Lord wants us a pure heart and he wants a pure life. வேதம் சொல்கிறது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று. Bible say those are pure in the heart, they are blessed. அப்படியானால் இந்த காலவெளியில இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு சொல்கிறார். Second thing God wants us to see is to tell, எந்த ஒரு மனிதன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிராமல் ஆண்டவராகிய கர்த்தருக்குள் தன்னை பரிசுத்தமுள்ளவனாய் காத்துக் கொள்கிறானோ, if a man regret iniquity in his heart and he keeps away from all his iniquities and he has a pure in his heart, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய நதியினாலே அவனை திருப்தியாக்குகிறார். In his life, such kind of people's life, God will fill with the river of blessing. அப்படியானால் இந்த அருமையான காலவெளியில My dear brothers and sisters in Christ, this morning, இந்த அருமையான காலவெளியில உங்களுடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கேயாகிலும் இருக்கும் என்று சொன்னால் அதை ஆராய்ந்து பார்த்து வேரோடு பிடுங்கி எரிந்து போடும் என்று சொன்னால் பிற்காலத்திலே அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். Turn your hearts and search for all the iniquities what's you have in your heart and let us put it outside and that will be a wonderful blessings in your future. ஒருவேளை இந்த அருமையான நாளிலே நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக பாடிக்கொண்டிருக்கலாம், நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதுன்னு சொல்லி ஒருவேளை நம்முடைய மக்களுக்கு முன்பதாக காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Many of the times you can sing praise and glorifying God in an outer way and people may say this think that you are very holy and pure.
வேதம் சொல்கிறது, Bible says, மனிதன் முகத்தை பார்க்கின்றான், man looks at the face, தேவனோ உள்ளம் but திரியங்களை the God looks at your heart. அப்படியான நிறைமையான காலவெளியில In this wonderful morning, மனிதர்களுக்கு முன்பதாக நம்முடைய முகங்களையும் அல்லது நம்முடைய வாழ்க்கையையும் பற்றி மற்றவர்கள் பார்க்கும்படி மெச்சிக்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து காண்பிக்கலாம். but you can live a life which have been praising by the people on seeing the outwardness. மனிதன் மெச்சிக்கொள்ளும்படியாய் வாழ்கின்ற வாழ்க்கை பிரயோஜனமற்றது. It is a wasteful thing when a man sees our outwards and praises us. மனிதன் ஒரு மனிதனை அதாவது சந்தோஷிப்பிக்கும்படியாய் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை. The man who praises the other man and the outwardness of this life will go and will be destroyed in a days. இந்த காலவெளியில நீங்களும் நானும் வந்து கர்த்தரை ஆராதிக்க ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose this morning we are gathered in his presence to worship him. நான் எப்படியாகிலும் பரலோகத்திற்கு சென்று விட வேண்டும். Anyway I have to reach the heaven. நான் எப்படியாகிலும் தேவ நதியாகிய அந்த ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல். Anyway we want to drink the living water. நீ தேவ நதியினால் நிரப்பப்பட வேண்டுமா? If you want to build for the river of blessing, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தை எப்படி இங்க இருந்து போடும்? we had to take away all the iniquitous things from our hearts outside, put it outside. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரிடத்துல ஏதாவது ஒரு சண்டை என்று சொல்லி நாம் அவர்களை குறித்து எரிச்சலாக்குறோமா? If we have any problems regarding the neighbors, ஒருவேளை உறவின் மக்களிடத்தில் அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய do you உள்ளத்தில் have இருக்கிறதா? the problems, any problems and iniquities about your relatives? வேதம் சொல்கிறது, காணிக்கை போடும்படியாக நீ வந்தாலும் உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு வழக்கு உண்டாயிருந்தால் அதை தீர்த்த பிறகு காணிக்கை போடு என்று சொல்கிறார். The Bible says that when you offer or tender offering to God, if you have any problems with your brother, set right the things, then you come and offer to God. தன் சகோதரனோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கை இல்லாம காணிக்கை போட்டால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். If God never accept, even though if you have any problems and misleading with your own brother. நம்முடைய உள்ளத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருந்து அவரை புகழ்ந்தால் பாடினால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். God will never hear our worship unless and if you have all the iniquities in our heart and in outwardness when you praise him. இன்றைக்கு अनेகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி உண்டு. There is a question in everyone's life today. நான் ஆண்டவராய் கர்த்தரை ஆராதிக்கிறேன். I am worshiping the wonderful God. நான் ஒழுங்காய் ஆராதிக்க சொல்கிறேன். I am regularly attending the church. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் இல்லை. There is no peace and joy in my life. என்னுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை. There is no health in my life. நான் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் எல்லாம் விரயமாய் போய் கொண்டிருக்கிறது. What I am earning, all my money are going in waste. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட குறைவாய் இருக்கிறது? Why my life is in distress? நான் நன்றாக தான் ஆராதிக்கிறேன். I am worshiping a true heart. நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறை உண்டு. There is a problem in our நீ life. பாடி இருக்கலாம். You may sing. நீ அவரை துதித்து இருக்கலாம். You may worship them. ஆனால் But நம்முடைய உள்ளத்தில் அக்கிரம சிந்தை என்கிற ஒரு சின்ன புள்ளி இருந்தால் you are a small spot of iniquities in your heart. நம்முடைய வாழ்க்கை வீணாயிருக்கும். See your heart, how your life is going to be. மூன்றாவதாக ஒரு காரியத்தை அங்கே Number சொல்கிறார். 3, I want to share. வாசிக்கலாம் 19. மூன்றாவதாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக உண்மையான ஜெபத்தை நம்ம ஜெபிக்கணும். The third thing is that if God wants to hear our prayer, we want to be very sincere in our prayer. எப்படி நாம் ஜெபிக்க முடியும்? How you want to pray to God? வேதம் சொல்கிறது, Bible says, உப்பு நல்லதுதான், salt is good. சாரமற்று போனால் If it doesn't have the essence, எதினாலே சாரமாக்கப்படும்? how it can be made into a same essence? வெளியே கொட்டப்படுவதற்கும் It will be passed down, it will be thrown out. மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் என்று வேறொன்றுக்கும் உதவாது. It will be stampeded by the people. நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. Our prayers also like that. ஒரு சிறிய வட்டத்திற்குள்ள We have been roaming around a small என்னை circle. ஆசீர்வதிங்க. Lord bless me, Lord. என் பிள்ளை ஆசீர்வதிங்க. Bless my children, O God. என் குடும்பத்தை மட்டும் Bless ஆசீர்வதிங்க. only my family, O God. ஆனால் பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கிறது. There is a family next to me. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பம். The family doesn't accept ஒருவேளை Christ. இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் வருமை என்று சொன்னால், If the God's coming is very soon, நீ இந்த பூமியை நல்ல உப்பாய் சாரமுள்ள உப்பாய் இருந்திருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து if you கேட்பார். are
a good salt with good essence in your life. உன் ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? If your prayers, how your prayers are. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் அடையாம இருப்பதற்கு காரணம் என்ன? Why there is no joyness in our life. சுகம் வீணமாய் கடந்து போக காரணம் என்ன? Why without health we have been moving in this world. நம்முடைய ஆசீர்வாதங்களை வேறொருவன் சாப்பிடுவதற்கு காரணம் என்ன? Why our blessings have been going into curse. நாம் விதைத்த அந்த பலனை இன்னொருவன் அறுத்து சாப்பிடுவது ஏன்? We have been sown and somebody is reaping that. நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ள ஜெபம் இல்ல. Because we don't have the fruitful or truthful prayer in our life. தேவன் எதிர்பார்க்கின்ற ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. What God accepts, what expect in our life, that kind of prayer life we don't have in our life. ஆகவே தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு அருவருப்பாய் இருக்கின்றார். That is the reason why our prayers are not been heard. It is a distress in God's sight. தேவன் எப்படிப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறார்? How God, what type of prayers God வேதம் சொல்கிறது வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கிறது. The one who doesn't hear the words of God, it is like that. நம்ம ஜெபிக்கிறோம். We are also praying அனுதினமும் every day. காலையில் எழுந்த உடனே Early in the morning. பிரேக் டீ சாப்பிடுறோம், பெட் டீ சாப்பிடுறோம். பெட்லயே டீ Okay, சாப்பிடுறோம். everything we did in our bed. ஜெபம் என்பது ஒரு 2 நிமிஷம் தான். A very few minutes prayer. ஆண்டவரே இரவு முழுதும் எங்களை காப்பாற்றினீர், காலையில் எழுந்திருக்க செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். Lord, you have been protecting me all throughout the night. This morning you have given, thank for it. நம்முடைய வேதவசனம் எப்படி இருக்கிறது? How the Bible says. இப்ப வேலைக்கு போக போறோம். You're going for work. பாஸ்டர் நம்ம பார்த்து கேட்பாரு. Pastor will ask us and ask us. பிரதர் ஆம்ஸ்டாங் பைபிள் வாசித்தீங்களா? Dear brother Armstrong, have you read the Bible today? ஓ வாசிட்டேன்யா. Yeah, pastor, I read it. எத்தனை அதிகாரம் வாசித்தீங்க? How many chapter you read it? ஒரே ஒரு வசனம். Only one verse I read it. அதுவும் தங்க வசனம். That is also a golden verse. கேலண்டர்ல. From the calendar. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுவார்? How God will accept our prayers. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிப்பது எப்படி? How God can bless our prayer. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மாத்திரம் நிறைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். We have been expecting only the blessings for our prayers from God. ஆனால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் எதிர்பார்க்கின்ற ஜெப வாழ்க்கை இல்லை. What the God expects from us through our prayers, that kind of prayer life we don't have. அப்படி இல்லாதிருந்தால் If you don't have like that, எப்படி ஆசீர்வதிப்பது? how God will bless us? ஒரு மனிதன் If a man, ஒரு வேலையை கொடுக்கறான் என்று சொன்னால், if he doesn't do, if he is been assigned a work, எந்த ஒரு மனிதன் அந்த வேலையை கிரமமாய் செய்கின்றானோ அவனுக்கு பேசின தொகையை கிரமமாய் கொடுப்பான். yeah, he will be provided with the pay what he has been offered or assigned when he have been given the work. வேலையை ஒழுங்கா செய்யாம If he doesn't do the work properly, உட்கார்ந்து just sitting, பாக்குறப்ப மட்டும் வேலை செஞ்சா, just seeing when somebody the boss sees, that time he does this work, அவருடைய தலை மறைக்கப்பட்ட உடனே திரும்ப உட்கார்ந்துட்டா, and when the boss moves his head, automatically you just sit on what he does. எஜமான் பார்க்கிறான், That is the head of the boss is seeing. அவருடைய வேலையில உத்தமம் இல்லை. If he doesn't have any proper in his truthful in his job, வேதம் சொல்கிறது, the Bible says, எஜமான் இருக்கும் பொழுது உண்மையாய் இல்லனா பரவாயில்ல, ஆனால் இல்லாத பொழுது நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். even though when the boss is not there, but if the boss is not there, you have to do your job what has been assigned for you in a truthful way. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? How do you pray today? அம்மா பார்த்தா திட்டுவாங்க. When mother sees or mother will scold for her you are praying. பிள்ளை பார்த்தா திட்டுவாங்க. The children will see that they will scold, for that you are really அதனால ஜெபிக்கணும். that's why as for that you are praying. என் பிள்ளைங்க ரொம்ப மோசமான பிள்ளைங்க. My children are very bad. நான் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணல வேத வசனம் பாஸ் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. Oh, my people are very bad. When I not able to read a Bible verse today, they will report to a pastor. அதனால நான் ஜெபிக்கிறேன். That's the reason why I am praying. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளார். For that type of prayer and all, God will never accept it. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பதிலும் கொடுக்க மாட்டார். God will never answer to such kind of prayers. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. You can see the prayers of Jacob. There is a commitment in his prayer. யாக்கோபு கல்லர்கள் நிறைந்திருந்த இடத்துல தன்னுடைய பரிவாரங்களை 2 பரிவாரங்களை முன்னதாக அனுப்பி பின்னதாக அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். When there is lot of enemies in that place, Jacob has 2 folds of blessings, and he have been there, and he have been tented there, and he worship God. அது வனாந்தரமான இடம். It's a wilderness. அவனுக்கு ஒத்தாசை செய்வதற்கு ஒருவன் வர முடியாத ஒரு சூழ்நிலை. சூழ்நிலை. There is no one to help them in the wilderness. கரவலாடுகள் இடத்துல உண்டு. He has more sheep which has been good.
பச்சிலம் குழந்தைகளிடத்தில் உண்டு. And he has been having small kids and all the gods which has been very thin and filthy. ஆனால் But அவன் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். he committed and he bowed to God. எதை குறித்தும் அவன் கலங்காமல், He never ashamed or he never worried for anything. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட. Until you bless me, I never leave thee. ஒரு அர்ப்பணிப்பு. That is a dedication in his life. இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Such kind of prayers God sees wants from us. திறப்பின் வாசலில் நிற்கிற ஒருவனை நான் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Standing at the door and praying for the children. சின்ன வட்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. Come out from the small circle what you are. பெரிய வட்டத்தை போடுங்க. Come to the bigger circle. ஜெபிங்க. Pray to God. ஜெபிங்க. Pray to God. ஜெபிங்க. Pray to God. ஜெபித்துக் கொண்டே இருங்க. Praying, interceding prayer and praying continuously. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பலன் கொடுப்பார். God will surely give results for your prayer. அப்படி ஜெபிக்கின்றதனாலே When you do like that and pray, ஆண்டவராய் கர்த்தர் நான்காவதாக ஒரு காரியம் சொல்லுகிறார். the fourth thing what God wants to say. வாசிக்கலாம் 20ஆம் வசனம். ஹல்லேலூயா. Hallelujah. என் ஜெபத்தை அவர் தள்ளல. He never turned from prayer. கிருபை என்னை விட்டு அவர் எடுத்து போடல. He never took out the grace from me. எப்ப தெரியுங்களா? இந்த மூன்று காரியங்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கின்றாரோ அந்த மனிதனுடைய ஜெபத்தையும் அவர் தள்ள போறது இல்ல, கிருபையும் அவனிடத்திலிருந்து பிடுங்கி கொள்ள போகிறது The person who accepts that all the three things what I said, who are following it, he will never take out as a mercy and grace from him. He will never do it. வாசிக்கொடும் என்று சொன்னால் 65ஆம் அதிகாரம் 6 10ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். Psalms chapter 65 and verse 10. ஹல்லேலூயா. Hallelujah. மழைகளால் அதை கரைந்து போக பண்ணுகிறார். Your water its riches abundantly, you settle its forces. இந்த ரமையாய் கேட்கிற தெய்வத்தின் சொன்னமே, My dear brothers and sisters in தேவரீர் Christ, பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைத்து தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். you waters it riches abundantly, you settle its sorrows, you make it soft with showers, you bless its growth. இந்த நான்கு காரியங்கள் The four things, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றதோ, these all the four things who have been seeing in a person's life, அவருடைய வாழ்க்கையில in his life, இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ நதி செழிப்பா பாய்ந்து செல்லும். the river of Jesus Christ will flow and it will be ஆண்டவர் blessed. சொல்கிறார், ஆபிலா தேசத்திலே பொன் விளையும் என்று சொல்லி. It will be like a gold that will be giving a good riches. அங்கே ஒரு நதி பாய்ந்தது. There is a river flowing there. உங்களுடைய வாழ்க்கைங்கிற தேசத்துல பொன் விளைய வேண்டுமா? There the gold will grow. உங்க வாழ்க்கையில If there is a water, if in your life a gold wants to be grown, தேவ நதி பாய வேண்டும். the river of God should flow in you. தேவ நதி பாய வேண்டும் The என்று river of God should flow in you. இந்த நான்கு விதமான காரியத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவர் The four type of things God wants in our life. அதை செய்ய கவனமாய் முற்படுவோம். நிச்சயமாய் தேவன் நம்மை Be ஆசீர்வதிப்பார். careful on all the four things God wants to do is, and be careful, God surely will bless us. வேத வசனத்தை போதிப்பது என்பது எளிது. In preaching God's words is very easy. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறையில நடக்க வைப்பது என்பதுதான் கடினம். Putting it into practical and working according to it, living according to it is very difficult. அதற்காக படித்த வேத வசனத்தை அப்படியே தூக்கி வைத்திட கூடாது. Just what you have read, all the word, just to not put it aside. பாஸ்டர் சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம்னு. But when a pastor says, it will be very hard. அதனால நம்ம என்ன செய்ய வேணாம், நம்ம எதுவும் செய்ய வேணாம். We do not want to do anything. We put it aside like that. அப்படி இல்லைங்க. No, not like that. எந்த ஒரு மனிதன் வேத வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து முயற்சிக்கின்றானோ, Any man who accepts and who tries according to the word what it says, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில in that man's life, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க all எதிர்பார்த்து these கொண்டிருக்கிறார். blessings God will surely pour in his life. ஒப்பு கொடுப்போம் நம்ம. Let us all bow heads and commit ourselves to him. கண்களை மூடுவோம். Let us all pray. மகா கிருபையும் இரக்கமும் நல்ல More ஆண்டவரே, gracious, loving Father, எங்களுடைய வாழ்க்கையில தேவ நதி பாய வேண்டும். Lord, the river of God should flow in our life, O God. எங்கள் வாழ்க்கைங்கிற தேசத்துல ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், சுகம்,
பலன் ஆரோக்கியம் என்கிற பொன் விளைய வேண்டும் ஆண்டவரே. All the things, the righteousness and the grace and all the blessings like that, the gold of blessing should grow in our life, oh God. நீர் இன்றைக்கு எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த 4 காரியங்கள் நாங்கள் செய்யணும். Lord, what all the 4 things that today what we read, that we are to put it into practice. ஒரு தகப்பன் ஆண்டவராக இயேசுவை பார்த்து வேண்டிக் கொள்கிறான். A father looks at his God and says, என் மகனை தீயிலும் தண்ணீரும் கொல்லும்படியான அநேக வேளையில் என் பிள்ளையை கடினப்படுத்தி நின்று. a man takes his son to Jesus and saying, many of the times my sons have been taken by water and by the fire, some evil possessed. நம்முடைய சிஷ்யர்கள் அதை துரத்த கூடாமற் போய். Your disciples cannot heal my boy, son. ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து கேட்கிறார். God, Jesus says to us, ask him, விசுவாசியை you be faith, keep your faith. அதற்கு அந்த அருமையான தகப்பன் சொல்லுகிறான். It says like that. என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. The father says like this, take away all the unfaithful from me, O God. அவன் முயற்சி செய்தான். He tried it. தன் பிள்ளைக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டான். God, that man's son has been healed. ஆண்டவரே நாங்களும் முயற்சிக்க. Lord, we want to try. நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. Lord, to get that, inherit the blessings. இந்த காலையில் எனக்கு உதவி செய்யும். Lord, in this morning you help us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' precious name. ஆமென். Amen. God bless you. Thank you.